வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹெவில்டர் 2024 எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கான ஜிகே கிளாஸில் நம்ம 9th கிளாஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிளாஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதோட இந்த வீடியோக்கும் சரி, நம்மளோட சேனலுக்கும் சரி, நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் பாரக் ஒபாமா. ஓகே, அதாவது என்னென்னா, பின்வருவனவற்றில் பாரக் ஒபாமாவின் சுயசரிதை எது? ஓகேவா? ஸோ அப்போ பாரக் ஒபாமா அப்படிங்கிறவர் யார்? அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர். ஓகேவா? ஸோ ரொம்பவும் பேசப்பட்ட, அதிகமாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்டவருடைய ஆட்டோபயோகிராஃபி புக்கோட நேம் என்னங்கிறதா இங்கே கொஸ்டின். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல் வந்துன்னா க்ரானிக்கல்ஸ், ஆப்ஷன் அதாவது நலஹமாம், ஆப்ஷன் 2ல் ட்ரீம்ஸ் ஃப்ரம் மை ஃபாதர், எ ஸ்டோரி ஆஃப் ரைஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, என் தந்தையிடமிருந்து கனவுகள், இனம் மற்றும் பரம்பரை பற்றிய கதை. ஆப்ஷன் 3ல் வந்து மேட்டர்ஸ் ஆஃப் டிஸ்கிரியேஷன்ஸ், அதாவது விவேகத்தின் விஷயங்கள். ஆப்ஷன் 4ல் வந்து த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப், ஓகே, என் வாழ்க்கையின் சோதனைகள் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரக் ஒபாமா இருக்கார், அவருடைய ஆட்டோபயோகிராஃபி புக்கு, அதாவது சுயசரிதை நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்க ட்ரீம்ஸ் ஃப்ரம் மை ஃபாதர், எ ஸ்டோரி ஆஃப் ரைஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் அப்புறம் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் த்ரோன் ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்க்ரப்ஸ் ஆர் மோஸ்ட் ஐடியல் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் ஸ்பைசஸ். ஓகேவா? அதாவது என்னென்னா, முள் காடுகள் மற்றும் ஸ்க்ரைப்ஸ்கள் தட்பவெப்பநிலைகள் பின்னோரும் எந்த தாவர இனத்திற்கு மிகவும் சிறந்தவை. ஓகேவா? ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த முள்காடுகள், இந்த ஸ்க்ரப்ஸ் அப்படிங்கிற இந்த 2 ரகத்துக்குள்ளே 2 ரகத்துக்கான தட்பவெப்பநிலை இருக்குங்களா, அதாவது கிளைமேட்டு, அந்த டைமிங்கில் செட் ஆகக்கூடிய இன்னொரு தாவரம் எது அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து ரோஸ்வுட், ஆப்ஷன் 2ல் வந்து டீக், அதாவது இங்கிலீஷில் தேக்க, அதாவது தேக்கு இருக்குல்ல தமிழில், அதை வந்து இங்கிலீஷில் வந்து டீக்குன்னு சொல்லுவாங்க, டீக் குட்டோட சொல்லுவாங்க. ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்திங்கன்னா இது ஜூனிப்பர், அதாவது ஜூனிஃபர்னு ஒரு இது இருக்கும் மரம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் 4ல் யூப்பர்ஃபேரியா அப்படிங்கிறதும் ஒரு இனம். ஓகேவா? தாவர இனத்தை தான் யூப்பர்ஃபேரியா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து இந்த முள்காடுகளும் ஸ்க்ரப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இனத்தில் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் இருக்க யூப்பர்ஃபேரியா. ஓகே, ஸோ இங்கே வந்து மற்ற எல்லாமே வந்து மரத்தோட ரகம், ஆனால் வந்து பார்த்தா இந்த யூப்பர்ஃபேரியா ஃபேமிலி, அதாவது ஃபேமிலி நேம் வரக்கூடியது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் இருக்க அந்த யூப்பர்ஃபேரியா தான். ஓகே, ஸோ யூப்பர்ஃபேரியா இனம் அப்படிங்கிறது கூட நம்ம வந்து சயின்ஸில் படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்போவாச்சும் தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப டெப்த்தான ஒரு கொஸ்டின். ஸோ இது ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? விச் இந்தியன் பாக்ஸர் வின் ஃப்ரோன்ஸ் மெடல் இன் த மிடில் வெயிட் டிவிஷன்ஸ் இன் பாக்ஸிங் அட் 2018 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது ஒலிம்பிக்ஸ் வச்சு சில நேரங்களில் கேம்ஸ் டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்டது தான். பட் வந்து இப்போ 2008 வச்சு கேட்குறாங்களே, கண்டிப்பாக எப்பலாமா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லாம் உங்களுக்குலாம் இருக்கலாம். கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஸோ ஒலிம்பிக்ங்கிறது எப்போ நடந்தாலுமே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பல நாடுகளிலிருந்து கலந்து தோற்றுவதில் இந்தியாவுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ 2008 பெய்ஜிங், அதாவது இப்போ இன்னொரு விதம் என்னங்க, இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்த்துட்டு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக் குத்துச்சண்டையில் மிடில் வெயிட் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வென்ற இந்திய குத்துச்சண்டை வீரர் யார் அப்படிங்கிறத கொஸ்டின். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல் வந்துன்னா விஜேந்திர சிங், ஆப்ஷன் 2ல் வந்துன்னா மேரி கோம், ஆப்ஷன் 3ல் வந்துன்னா அகில் குமார், ஆப்ஷன் 4ல் வந்துன்னா ஜிஜேந்தர் குமார். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் மிடில் வெயிட் அந்த பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோன்ஸு, அதாவது வெண்கலம் வென்ற இந்தியன் பாக்ஸர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்க விஜேந்திர சிங். ஓகே, ஸோ இந்த விஜேந்திர சிங் அப்படிங்கிறவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2008ஆம் ஆண்டு பெய்ஜிங்கில் நடந்த ஒலிம்பிக்கில் குத்துச்சண்டை பிரிவில், அதுவும் மிடில் வெயிட் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்ற இந்திய குத்துச்சண்டை வீரர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இங்கே நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2008 எங்கே ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெய்ஜிங். ஓகேவா? ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா விஜேந்திர சிங் அப்படிங்கிறவர் இருக்கார்ல, அவர் எந்த மாதிரியான விளையாட்டு வீரர் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குத்துச்சண்டை வீரர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு விதமாக கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னு பார்த்திங்கன்னா 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் விஜேந்திர சிங் வந்து
குத்துச்சண்டையில் என்ன பதக்கம் வென்றார் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது என்னென்னா வெண்கல பதக்கம். அதே கொஸ்டின்ஸை அவர் எந்த பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றார் அப்படின்னு கேட்கலாம். அதாவது மிடில் வெயிட் அந்த பிரிவு இருக்குல்ல, மிடில் வெயிட் டிவிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரோன்ஸ் மெடல் வந்து 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸில் வந்து வின் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா டைப்பில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ சரிங்களா, அதனால் கண்டிப்பாக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு இதுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்ஸ் ப்ரோக்ராம், அதாவது REGP. ஓகே, ஸோ வாஸ் லான்ச்டு இன் எப்போ அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதாவது கிராமப்புற வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் அப்படிங்கிறத REGPன்னு சொல்கிறாங்க. இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் 1 வந்து 1995. ஓகே, ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1990, ஆப்ஷன் 3ல் வந்து 1999, அந்த ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்திங்கன்னா 1995. ஓகேவா? ஸோ இதில் வந்து ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதாவது REGP அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995. ஓகே, இந்த 1995 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல். ஓகே, ஸோ 1995 தான் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, அது இந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது. அதாவது 2005 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கிறதுல மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னா 100 days. ஓகேவா? ஸோ 100, அதுதான் வந்து நம்மள நிறைய பேருக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது தான் தெரியும். பட் வந்து அதோடைய ஒரிஜினல் நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது தான். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது எத்தனை நாட்கள் அப்படின்னா 100 days. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தது அதாவது கிராமப்புற வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் அப்படிங்கிறது 1995 உருவாக்கப்பட்ட அப்படிங்கிற இந்த கொஸ்டின்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸாக 2005 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. அதில் எத்தனை நாள் வேலை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 நாட்கள் வந்து வேலை கொடுப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? யாமினி கிருஷ்ணமூர்த்தி இஸ் நவுன் ஃபார் விச் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்? ஓகே, புரிஞ்சுச்சா? யாமினி கிருஷ்ணமூர்த்தி எந்த கிளாசிக்கல் நடன வடிவத்திற்கு பெயர் பெற்றவர்? ஓகேவா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பரதநாட்டியம் அண்ட் குச்சிப்புடி, ஆப்ஷன் 2ல் வந்து மணிப்புரி அண்ட் ஒடிசி, அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து மோகினியாட்டம் அண்ட் மணிப்புரி, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து குச்சிப்புடி அண்ட் மோகினியாட்டம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து யாமினி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க எந்த கிளாசிக்கல் டான்ஸில் புகழ்பெற்றவங்க? ஓகேவா? ஸோ அவங்க 2 கிளாசிக்கல் டான்ஸில் புகழ்பெற்றவங்க. அந்த பேர் வந்து பார்த்தா எந்த ஆப்ஷன்ஸில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ யாமினி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு அவங்க எந்த டான்ஸில் புகழ்பெற்றவங்க அப்படின்னா பரதநாட்டியம். ஓகேவா? ஸோ பரதநாட்டியம். ஓகே, பரதநாட்டியம் அண்டு அவங்க வந்து பார்த்தா குச்சிப்புடி. ஓகே, ஸோ இந்த 2 டான்ஸில் தான் வந்து புகழ்பெற்றவங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த பரதநாட்டியம் குச்சிப்புடியும் வந்து பார்த்தா எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஓகேவா? புரிஞ்சா? பரதநாட்டியமும் குச்சிப்புடியும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப்ஷன்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. ஓகே, ஸோ மற்ற எந்த ஆப்ஷன்ஸும் எதுனா கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மணிப்புரி மற்றும் ஒடிசி அதுவும் கிடையாது. மோகினியாட்டம் மற்றும் மணிப்புரி, அதுவும் குச்சிப்புடி மற்றும் மோகினியாட்டம் இதெல்லாம் வந்து கிடையாது. பட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்க எல்லா பேர்லையுமே கொடுத்துருக்க 2மே வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸ் தான். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு சின்னதாக கூட எலிமினேட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து டஃப் லெவலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் கரெக்டான ஆன்சர் இந்த யாமினி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க எந்த 2 கிளாசிக்கல் டான்ஸில் ஆடக்கூடியவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரதநாட்டியம் அண்ட் குச்சிப்புடி. ஓகே, பரதநாட்டியம் குச்சிப்புடி ஆடக்கூடியவங்க தான் இந்த யாமினி கிருஷ்ணமூர்த்தி. ஸோ பரதநாட்டியம்ங்கிறது தமிழ்நாட்டுடைய கிளாசிக்கல் டான்ஸு, குச்சிப்புடிங்கிறது உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து மணிப்புரிங்கிறது மணிப்பூருடையது, ஒடிசிங்கிறது ஒடிசாவுடையது, மோகினியாட்டம்ங்கிறது கேரளாவுடையது, மணிப்புரி ஆல்ரெடி பாட்டம், குச்சிப்புடி ஆந்திரா பாட்டம், மோகினியாட்டம். இப்போ வந்து மோகினியாட்டமும் கதகளியும் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய 2 கிளாசிக்கல் டான்ஸ். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஹூ எமாங் த ஃபாலோவிங் இஸ் வாஸ் நாட் எ தபேலா பிளேயர்? ஓகே, ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பின்வருவற்றில் தபேலா பிளேயர் யார் இல்லை அப்படிங்கிறதா கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து கிசான் மகாராஜா, அதாவது ஆப்ஷன் 2ல் வந்து ஜாகிர் ஹுசைன், ஆப்ஷன் 3ல் வந்து அலரக்கா, ஆப்ஷன் 4ல் வந்து ஷேக் சின்னா மௌலானா. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பார்த்திங்கன்னா தபேலா பிளேயர் இல்லை அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ தபேலா பிளேயர் யார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இல்லை? ஆப்ஷன் 4ல் இருக்குல்ல ஷேக் சின்னா மௌலானா. ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிடையாது. ஓகேவா? இங்கே வந்து யார் இல்லைங்கிறதான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஷேக் சின்னா மௌலானா செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே மிச்சம் இருக்க 3 பேருமே தபேலா பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்க 3 பேர் யாராரு? கிசான் மகாராஜா. ஓகே, ரொம்ப புகழ்பெற்றவர். ஓகே, ஸோ கிசான் மகாராஜா அப்படிங்கிறவர் தபேலா பிளேயர்லேயே வந்து ரொம்ப பழமையானவரும் ஒருத்தர் கூட ரொம்ப புகழ்பெற்றவராக வந்து இந்த கிசான் மகாராஜா அப்படிங்கிறவர் சொல்லப்படுறாரு. அடுத்து வந்து ஜாகிர் ஹுசேன். ஓகே, ஜாகிர் ஹுசேனும் அப்படிங்கிறவர் பப்பு தான். ஓகே, ஸோ
ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தபேலா பிளேயராக தான் புகழ்பெற்றவர். அதே போல் வந்து அலரக்கா கான், ஓகே, அலரக்கா கானும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக கிஷான் மகாராஜாவுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த அலரக்கா கானும் வந்து பார்த்தீங்கன்னா அலரக்கா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தபேலா பிளேயராக தான் இருந்திருக்காரு. ஓகே, ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தபேலா பிளேயர்ஸ். ஓகே, போட்டுக்கிட்டு இதை எழுதி வச்சுக்கிறோம். ஓகே, கிஷான் மகாராஜா, ஜாகிர் ஹுசேன், அலரக்கா. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அல்லூரி சீதாராமன் வாஸ் எ ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃப்ரம் விச் ஸ்டேட் ஆஃப் த இந்தியா? ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லூரி சீதாராமன் ராஜு இந்தியாவின் எந்த மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடி சுதந்திர போராட்ட வீரர்? ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ ஆப்ஷன் 1 வந்துன்னா பீகார், ஆப்ஷன் 2 வந்துன்னா மகாராஷ்டிரா, ஆப்ஷன் 3 வந்துன்னா ஆந்திர பிரதேஷ், அண்ட் ஆப்ஷன் 4 வந்துன்னா குஜராத். ஓகேவா? ஸோ இதில் இந்த அல்லூரி சீதாராமன் இருக்கார்ல, இவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்துடைய இது ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிங்கிறத கேட்குறான். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். இதில் கரெக்டான ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3 இருக்குல்ல, அவர் தான் ஆந்திர பிரதேஷ். ஓகே, ஸோ அல்லூரி சீதாராமன் சொல்லிட்டாவே நமக்கு வந்துன்னா ஆந்திர பிரதேஷ் தான் ஞாபகம் வரணும். ஏன்னா அவர் ஆந்திர பிரதேசத்தில் ரொம்பவுமே புகழ்பெற்றன்னு சொல்கிறத விட சுதந்திர போராட்டத்துக்கு ரொம்பவும் போராடிய ஒரு வீரராகவும் அவர் பழங்குடியை சேர்ந்தவராகவும் வந்து சொல்லப்படுறாங்க. ஓகே, ஸோ அல்லூரி சீதாராமன் அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஓகே, புரிஞ்சிருக்கோம் கேம். இப்போ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக பீகாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்சியை பண்ணவர் யார்? அதாவது 1857 பெரும்புரட்சி இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்துன்னா புரட்சி பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்வர் சிங். ஓகே, ஸோ குன்வர் சிங் அப்படி சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதை வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறக்காக தான் அப்புறம் இந்த உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஹூ எமாங் த ஃபாலோயிங் வாஸ் அன் அக்பர் ரெவென்யூ மினிஸ்டர்? ஓகே, அதாவது பின்வருவனவற்றில் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? ஓகே, ஸோ அக்பருடைய அமைச்சரவை இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்துன்னா வருவாய்த்துறை அமைச்சர், ரெவென்யூ மினிஸ்டராக இருந்தவர் அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா தான்சேன், ஆப்ஷன் 2 வந்துன்னா தோடர்மால், ஆப்ஷன் 3 வந்து ராஜா மான்சிங், அண்ட் ஆப்ஷன் 4 வந்து பார்த்தீங்கன்னா பீர்பால். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வருவா? ஆப்ஷன் 3 இருக்க தோடர்மால் தான் வருவார். ஓகே, ஸோ தோடர்மால் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய வருவாய்த்துறை அமைச்சராக இருப்பார். ராஜா மான்சிங் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இராணுவம், அந்த படைகள்லாம் முக்கிய படைகள் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறவராக இருப்பார். பீர்பால் வந்து பார்த்திங்கன்னா அவைக்கல புலவராக இருப்பார். தான்சேன் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக், அந்த கலை அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்புடையவராக தான் இருப்பார். ஓகே, ஸோ அதுதான் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் பார்ரோடு ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் டேஷ். ஓகேவா? அதாவது இந்திய அரசியலமைப்பில் எந்த அடிப்படை உரிமைகளே அம்சம் டேஷ் அரசியலமைப்பிலிருந்து கடன் வாங்கப்பட்டது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 வந்துன்னா ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன், ஆப்ஷன் 3 வந்துன்னா இஸ்ரேல், அண்ட் ஆப்ஷன் 4 வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4 இருக்க அமெரிக்கா. ஓகே, யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா அப்படிங்கிறதுலேருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து கடன் வாங்கப்பட்டது. ஓகே, இந்திய அரசியலமைப்புக்கு இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது எங்கேருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறதுனா அமெரிக்காவில் இருந்து தான் பெறப்பட்டது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா சுந்தரி ட்ரீஸ் ஆர் ஃபவுண்டட் இன் த டேஷ். ஓகே, ஸோ சுந்தரி மரங்கள் டேஷில் காணப்படுகின்றன. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 தான் மகாநதி டெல்டா, அதேமாதிரி ஆப்ஷன் 2 வந்து கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா, அண்ட் ஆப்ஷன் 3 வந்து கோதாவரி டெல்டா, அண்ட் ஆப்ஷன் 4 வந்து முத்துப்பேட் டெல்டா. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எது வரும் அப்படின்னா ஆப்ஷன் 2 இருக்குல்ல கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா. ஏன்னா நமக்கு வந்து சுந்தரபனா தெரியுமா? சுந்தரபனாஸ் இங்கே இருக்குது, அதாவது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகே, ஸோ மேற்கு வங்காளத்தில் தான் இந்த சுந்தரபனாஸ் இருக்குது. அதாவது சுந்தரவனம்ங்கிறது வந்துன்னா எப்படி வந்துச்சு அப்படின்னா வனம்னா காடு, அதாவது சுந்தர அப்படின்னா இந்த சுந்தரி ட்ரீஸ் வந்து பார்த்தா இங்கே அதிகமாக இருக்கிறதுனால தான் அது சுந்தரவன காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த சுந்தரவனம் சொல்லப்படக்கூடிய இடத்துல சுந்தரி அப்படிங்கிற ஒரு மரங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து பார்த்திங்கன்னா சுந்தரி, அந்த சுந்தரவனம் அப்படிமாரி வந்திருக்கு பேர். அந்த சுந்தரி ட்ரீஸ் வந்து எங்கே இந்த சுந்தரவனம் சொல்லப்படக்கூடியது எந்த ரீஜன் பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா பிரம்மபுத்திரா அந்த
அது உருவாக்கும்ல டெல்டா பகுதி, அந்த பகுதியில் தான். ஓகே, ஸோ அந்த ஆறு உருவாக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரையை ஓரமாக தான் வந்து இந்த சுந்தர ட்ரீஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சுந்தர ட்ரீஸ் வந்து அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா கங்கா பிரம்மபுத்திரா அந்த டெல்டா பகுதியில். ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்போ இந்த கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேங்க. ஏன்னா டெல்டா வச்சு அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸும் கேட்கப்படும். ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ சுந்தரவனத்தில் எந்த மாதிரியான சுந்தரவன ஃபாரஸ்ட்டில் வந்து எந்த மாதிரியான மரங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரி ட்ரீஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் நாட்டியாஞ்சலி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட்? ஓகே, அதாவது இந்தியாவின் எந்த மாநிலத்தில் நாட்டியாஞ்சலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது? ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 வந்து கோவா, ஆப்ஷன் 2 தமிழ்நாடு, ஆப்ஷன் 3 உத்தரப்பிரதேஷ், அண்ட் ஆப்ஷன் 4 ராஜஸ்தான். ஓகேவா, ஸோ இதில் இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து நாட்டியாஞ்சலி. ஓகேவா, ஸோ நாட்டியாஞ்சலி அப்படிங்கிற ஒரு பண்டிகை வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதாக ஒன்றா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்காது நினைக்கிறேன். இருந்தாலுமே கிளியர் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான். ஓகே, ஸோ நாட்டியாஞ்சலி அப்படின்னாவே நம்ம வந்து நம்ம பரதநாட்டியத்தை வந்து அரங்கேற்றம் பண்ணக்கூடியது தான் அப்படின்னா சொல்லுவாங்க. அதாவது கடவுளுக்கு வந்து நடனங்கள் மூலமாக வந்து நன்றி தெரிவிக்கிறது, அதாவது கடவுளை வந்து நடனங்கள் மூலமாக வந்து இது பண்ணுறது. அது நாட்டியாஞ்சலிங்கிறது பரதநாட்டியத்தில் தான் சொல்லுவாங்க நிறையா. ஓகே, ஸோ கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த நாட்டியாஞ்சலி பண்டிகை அப்படிங்கிறது எங்கே கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேங்க. ஏன்னா ஃபெஸ்டிவலும் டான்ஸும் வந்து ரெகுலராக ஸ்ட்ராட்டஜிக்கில் கேட்கப்படக்கூடிய ஒன்று. ஸோ அதனால தான் நான் ரெகுலராக ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே வந்து அதை பற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க. த நம்பர் ஆஃப் த ஃபீமேல்ஸ் ஃபார் 1000 மேல் இன் த பாப்புலேஷன் இஸ் கால்டு த டேஷ். ஓகே, அதாவது மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்கு பெண்களின் எண்ணிக்கை டேஷ் அழைக்கப்படுகிறது. ஓகே, ஸோ அதாவது 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறது வந்து என்ன பேர் அப்படிங்கிற நான் ஆல்ரெடி நிறையா ட்ரிப் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கவனிக்கல அப்படின்னா அதே தான் ஒரு கொஸ்டின்ஸாக நம்ம கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் 1 பெர்த் ரேட், ஆப்ஷன் 2 செக்ஸ் ரேட், அண்ட் ஆப்ஷன் 3 டெத் ரேட், அண்ட் ஆப்ஷன் 4 லிட்ரேட் ரேட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது, நம்பர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பாலின விகிதம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். ஏன்னா ஆண் பெண் அப்படிங்கிறது 2 பாலினம் இருக்குது. அந்த பாலினத்தில் 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நமக்கு அது பாலின விகிதமாக தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ மற்றபடி எதுவும் வராது. இப்போ பிறப்பு விகிதம்ங்கிறது வந்து அது வேறு மாதிரி, இறப்பு விகிதம் வேறு மாதிரி, கல்வியறி விகிதம்ங்கிறது ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்து மாறுபடும். ஓகே, ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எதற்காக கணக்கு பண்ணப்படுது பார்த்தீங்கன்னா பாலின விகிதம், செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. ஓகே, புரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ கேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதேபோல் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க. ஸோ கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதில் பிடிஎஃப் வந்து இருக்குது, அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.